இதுதான் உனக்கு தலைப்பு, ஏன் படிக்க வேண்டும் என்று பேசி என்று என்னை பணித்தார்கள். அந்த தலைப்பில் உங்கள் முன்னால் இப்பொழுது என் சிந்தனையை விரித்தபடி நான் நிற்கிறேன். இந்த உலகத்தில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. இதோ இந்த கட்டடத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். 10 நாட்கள் புத்தக திருவிழாவை தூத்துக்குடி நடத்தி கொண்டிருக்கிறது. புத்தகத்தை தேடித்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல், எந்த புத்தகத்திற்குள் மறைந்து இருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எவ்வளவு சீக்கிரமாக நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். நீங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொல் இதோ இந்த கட்டடத்தில் வைத்திருக்கக்கூடிய புத்தகங்களுக்குள் கிடைத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய அவாவோடு ஏன் படிக்க வேண்டும் என்று பேச துணிகிறேன். தஞ்சையில் புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருந்தார்கள். நான் அப்பொழுது பேச்சாளராக அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க போய் நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த மாதிரி பின்னால ஏதேனும் அட்டைகள் எழுதப்பட்டிருந்தால் அதை பேசிக்கொண்டே வாசிப்பது என் பழக்கம். என் குப்பை என் பொறுப்பு என்று எழுதி போட்டு இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் வாசித்துக் கொண்டே இருப்பேன். அப்படி நான் மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வாசித்த ஒரு வாசகம் என்னை மிக மிக ஆழமாக சிந்திக்க தூண்டியது. நான் அதை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு என் பேச்சை தொடர்கிறேன். ஒரு வெளிநாட்டு அறிஞன் எழுதிய பொன்மொழியை அவர்கள் எழுதி போட்டிருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. எனக்கு ஆச்சரியம். ஏனென்றால் நான் வாங்கியதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிய புத்தகங்கள் தான் என்னிடத்தில். ஏனென்றால் நான் கடனாக புத்தகத்தை வாங்குவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. எப்பொழுதோ ஒரு நண்பன் என்னிடத்தில் சொன்னான், பர்வீன், எந்த புத்தகத்தையும் கடனாக கொடுத்து விடாதே, என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி பெறப்பட்டவைதான். அதனால் நான் புத்தகங்களை கடனாக கொடுப்பதும் இல்லை, நான் வாங்குவதும் இல்லை. நான் காசு கொடுத்துதான் புத்தகங்களை வாங்குவேன். ஆனால் அந்த பேரறிஞர் சொல்கிறார், நீ எந்த புத்தகத்தையும் இதுவரைக்கும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. பேசிக்கொண்டே அடுத்த வரியை படிக்கிறேன். நீ வாங்கியதெல்லாம் காகித கூலியும் புத்தகத்திற்கான அச்சு கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் இந்த உலகத்தில் யாராலும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனையை யாரால் வாங்கிவிட முடியும்? சிந்தனை காசுக்கு கிடைக்குமா? இதோ இங்கே கடை விரித்திருக்கிறார்கள். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது வலம்புரி ஜான் அவர்கள் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொல்லை கேட்டு மிக நுட்பமான முறையில் என்னுடைய மனம் புரண்டு படுத்தது. அவர் சொன்னார், புத்தகத்திற்கு தமிழன் நூல் என்று ஏன் பெயர் வைத்தான் தெரியுமா என்று அவர் பேசினார். வார்த்தை சித்தர் இல்லையா? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். நல்ல மனிதனின் துளைகள், காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று வலம்புரி ஜான் அவர்கள் சொன்னார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன். படிக்கும் பழக்கம் குறைகிறது, புத்தகம் வாங்கும் பழக்கம் அதிகமாகிறது. தான் அமர்ந்திருக்கக்கூடிய அறையிலே புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பது என்பது இன்னைக்கு ஒரு ஸ்டைல். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், இங்க நிறைய பேர் நான் பேசுறத பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். சரியா? நான் தான் யூடியூப்ல பேசிட்டு தானே இருக்கிறேன். நேரில் பேச வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல. எல்லாத்தையும் பதிவு பண்ணிடணும்னு ஏன் நினைக்கிறோங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் சில நல்ல பழக்கங்கள் நம்மை விட்டு. இப்போ இங்க தென்காசிக்கு போயிருந்தேன் பேசுறதுக்காக. நல்ல குற்றாலத்தில் நல்ல தண்ணி, சாயந்தரம் தான் மீட்டிங். காலைல போய் குளிச்சுட்டு வரலான்னு நாங்கெல்லாம் போனோம். ஒரு 4-5 இளைஞர்கள் தபதபன்னு ஓடி வந்தாங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. நாங்க தள்ளிட்டோம். 4 பேரை சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. குளிக்காம போயிட்டாங்க. எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ண போறீங்க? சில விஷயங்கள் நமக்கும் அந்த பொழுதுக்குமானது.
அதற்குள் நம்மை முழுமையாக கொடுக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன், இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று விளையாட்டு, இன்னொன்று புத்தக வாசிப்பு. இந்த இரண்டிலும் தான் 100 விழுக்காடு உங்களுக்கும் அந்த துறைக்குமான தொடர்பிலே 100 விழுக்காடு நீங்கள் இருக்க முடியும் என்றால் அது புத்தக வாசிப்பும் விளையாட்டும் மட்டும்தான். இந்த இரண்டு பொழுதுகளில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கு புத்தியும் உடலும் உறுதியாக இருக்கிறது என்றால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிட்டு போவார்கள். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய காலகட்டத்தில் புத்தக வாசிப்பின் பழக்கம் குறைந்து வருகிறது. இது பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் மிக அற்புதமான ஆக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மீட்டிங்கை நான் ஒரு ஊடகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய பேருண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள். நான் தமிழ் இலக்கியத்துறை சார்ந்தவள், ஆசிரிய பணி செய்யக்கூடியவள், மேடையில் பேசக்கூடிய துறையை தேர்ந்தெடுத்தவள். என்னை போல் நீங்கள் வேறு எத்தனை துறைகளை சார்ந்தவர்களாக இருந்துவிட்டு போங்கள். ஆனால் உங்களிடத்தில் ஒரே ஒரு பழக்கம் மட்டும், புத்தகத்தை எடுத்து வாசிப்பதும் யாரேனும் எந்த மொழியை பேசினாலும் அதை கேட்பதற்குமான அந்த குணநலனை மட்டும் வளர்த்து கொண்டால் அந்த துறையில் நீங்கள் முதன்மையான மனிதராக வரலாம் என்பதனை மட்டும் ஒரு ஆசிரியராக நான் சொல்லுவதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்மில் பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் எது என்றால், உட்கார்ந்து ஒரு நிமிஷம் வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லை. இந்த உலகத்திலேயே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? கண்ணை மூடிட்டு 3 நிமிஷம் உட்கார்னு சொல்லுங்க, பின்னி எடுத்துரும் உங்களுக்கு. அதான் இந்த ஒரு கொள்ளிக்கட்டையை கையில வச்சுக்கிட்டே சுத்துறோம். இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. முதல்லலாம் போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவோம். எல்லாம் தெரிச்சு வெளியில ஓடுறாங்க. கேட்டா டவர் இல்லைங்க, திருட்டுத்தனம். டவர்லாம் இருக்கு, அத்தனை பாஸ்வேர்டுங்க. புத்தகத்துக்கு ஏதுங்க பாஸ்வேர்டு? புத்தகத்துக்கு பாஸ்வேர்டு கிடையாது. ஆனால் இந்த என்ன பாஸ்வேர்டு? ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறா எங்க காலேஜ் வாசல்ல, போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு ஃபோன் நம்பர் சொல்லுப்பா உங்க அப்பாவுக்கு கூப்பிடணும்னு சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா லாக் பண்ணி வச்சிருக்கா. லாக் சொல்லுப்பா. உடஞ்ச கையில வாங்கி அடிச்சா பாருங்க, நான் பார்த்தேங்க. மனப்பாடம் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். மயங்கி இங்க விழுந்துருச்சுன்னா அடுத்து மறுபடியும் கூப்பிடணும்ல. இந்த சூன்யா வைக்கிறவங்க ஒரு சக்கரம் வைப்பாங்க தெரியுமா? அப்படி ஒரு ஸ்டார் போட்டு ஒரு W போட்டு அதுல ஒரு Z போட்டு T போட்டு எங்கேயோ சுழிச்சு ஒரு புள்ளி வச்சா திறக்குது. நான் அதான் சொன்னேன், இனி ஜாதகத்தெல்லாம் மாத்திக்காதீங்க. அந்த பொண்ணு போன் உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், உங்க போன் அந்த பையன் கிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், கல்யாணம் நடந்துரும். எனக்கு என்று இருக்கக்கூடிய வெளியில் குற்றங்கள் நிறைந்திருப்பதற்கு காரணம் குழந்தைகளிடத்தில் புத்தக வாசிப்பு அற்று போய் இருக்கிறது என்று ஒரு ஆசிரியராக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு நல்ல தாய் தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய நன்மையே அவர்கள் வாசிப்பதற்கான வெளியை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். நம்மில் எத்தனை பேர் அதை செய்கிறோம்? ஒரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன், இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா போய் தேடுவீங்க. ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை படிச்சேன். நான் ஏன் அதெல்லாம் படிக்கிறேன்னா, என்னதான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிட்டு தானேங்க அதை நம்ம ஏதாச்சும். தந்தை பெரியார் பெரியார் தானே சொல்லி தந்தார், படி. எனக்கு அரபிக் வாசிக்க தெரியும், உருது நல்லா வாசிப்பேன், ஹிந்தி நல்லா வாசிப்பேன், இங்கிலீஷ் நல்லா வாசிப்பேன், தமிழும் நல்லா வாசிப்பேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்பது என் துணிச்சல். ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இப்படி சொல்லுதுங்க, காவியங்களில் நாடகம் ரம்யம், அதிலும் ரம்யம் சாகுந்தலம், அதிலும் ரம்யம் 4வது அங்கம், அதிலும் ரம்யம் 4வது செய்யுள். இப்படி ஒரு ஸ்லோகத்தை படித்தேன். ஆனால் அந்த 4வது செய்யுளை நான் படிச்சுட்டேன். ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன். நீங்கள் போய் படிங்க, படிச்சுப்பார். படிப்பதில் இருக்கும் பேரின்பம் என்ன தெரியுமா? காட்சிகளில் இருக்கக்கூடிய பேரின்பத்தை விட படிப்பதில் இருக்கக்கூடிய பேரின்பம் என்ன நான் சொல்றேன்.
பொன்னியின் செல்வத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு வயது 13. 14வது வயதில் நான் நினைத்தேன், என் வாசல்ல வந்தியத்தேவன் வந்து நின்று என்னை கூட்டிட்டு போவான்னு. அந்த உலகத்தை எனக்கு விரித்து கொடுத்தது வந்திய செல்வன். இன்னைக்கு படம் பார்த்த அப்புறமா முடிவு பண்ண, நல்ல வேளை வரலன்னு. தாங்கவே முடியலைங்க என்னால. ஏன் தெரியுமா? படிக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய வந்தியத்தேவன், என் வந்தியத்தேவன், அவர்கள் படம் எடுத்த பொழுது வருகின்ற வந்தியத்தேவன் மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன். நான் SRM பல்கலைக்கழகத்தில் பிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு ஞான ராஜசேகரன் ஐயா அவர்களினுடைய ஒரு கூட்டமைவில் நான் சிலபஸ் டிசைன் பண்ணேன். 3 ஆண்டுகள் அவர்களுக்கு நான் கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் பாடம் நடத்தினேன். அந்த நேரத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் நாங்கள் சிலபஸ்ல வச்சிருந்தோம். ஸ்ரீதர் சார் எடுத்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படம், அதுவும் பாடத்தில் வச்சிருந்தோம். புக்கு படம் ரெண்டும். இப்போ ரெட்டி பரதேசி, சரியா? அரவான் காவல்கோட்டர், எந்த படமோ அது. உதிரிப்பூக்கள் படம் அண்ட் புக்கு. ஒரு நாவல் எப்படி எப்படி படம் ஆகுது அப்படின்னு பாடம். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்தன் நான் பாடம் நடத்திட்டேன், படம் போட்டு காட்டணும். 26 பசங்க படம் போட்டோம் பாருங்க, 12 பசங்க எழுந்து வெளில போயிட்டானுங்க. இல்லைங்க, எல்லாம் கிரியேட்டிவ் பாய்ஸ் கேர்ள்ஸ் வெளில போயிட்டானுங்க. ஏன்னு கேட்டேன் நான். அடுத்த நாள் கிளாஸுக்கு, ஏன்பா படம் போட்டு ஏன்பா போனேன்? பீம்சிங் அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பார், ஏன்பா போனேன் அப்படின்னா, ஒரு பையன் எழுந்திருச்சு சொன்னான். அவன் பேர் தான் ஸ்ரீதர். அவன் சொன்னான், மேடம் பீம்சிங் சாருடைய கங்கா இல்லை மேடம், நான் படித்த கங்கா. என்னால் மேடம் லக்ஷ்மியை கங்காவா நினைக்க முடியல மேடம், என்னால் அந்த படம் பார்க்க முடியல, நான் போயிட்டேன்ட்டான். அவன் உள்ளத்தில் விரிந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, அது பார்க்கின்ற காட்சிகளை விட உன்னதமானது. அதனால் தான் நான் ஏன் படிக்க வேண்டும் என்கிறேன் என்றால், ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், இமேஜினேஷன் இஸ் மோர் than knowledge. கற்பனை என்பது நீ கற்கின்ற கல்வியால் வரக்கூடிய அறிவை விட மேலானது என்கிறான். இந்த கற்பனை தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் தாய். இந்த கற்பனை தான் வரலாறு படைக்கக்கூடிய ஆற்றலை நம் குழந்தைகளுக்கு தருகிறது. அந்த ஆற்றலை பறித்துவிட்டு இன்றைக்கு படம் பார்த்தால் போதும் என்றால், பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துவிட்டு வந்த இளைஞன் கேட்கிறான், இது நம் நாட்டின் பழைய வரலாறா என்று கேட்கிறான். பொன்னியின் செல்வன் வரலாறு இல்லை, அது வரலாறை குறித்த ஒரு புனைவு கதை. அது ஒரு ஃபிக்ஷன், அது ஒரு கதை. ஒரு எழுத்தாளன் எழுதிய கதையை சரியாக படிக்காத சமூகம் அதை திரைப்படமாக பார்க்கின்ற பொழுது வரலாறு என்று புரிந்து கொள்வதற்கு எப்படி ஒரு ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் படிக்க வேண்டும், இல்லை என்றால் நம் வரலாறு சுரண்டப்படும். நம் வரலாறு சுரண்டப்படாமல் இருப்பதற்கு நாம் படிக்க வேண்டும். ஏன்னு கேட்போம்ல, 2 கேள்விதான். ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? இந்த தலைவர்கள் எல்லாம் நம்மள கேள்வி கேளுங்க. ஏன் ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்க கூடாது? எங்க ஒருத்தன் குப்பை போடுறான், பையன் கத்துறான், அப்பா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடுன்னு. அப்பா சொன்னார், டேய் குப்பை போடுறான் நான் தான்டா குப்பைக்காரன், குப்பை எடுத்துட்டு போற வந்தவன் சுத்தக்காரன்டான்னார். இதுதான் கல்வி. படித்தால் தானே தெரிகிறது எது யாரை எப்படி குறிக்க வேண்டும் என்று. இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் படித்தாக வேண்டும். பொம்பளை பிள்ளைங்களை ஏன் தெரியுமாங்க படிக்க விடுறதில்ல? ஏன் தெரியுமா படிக்க விடுறதில்ல? ஏன்னு கேள்வி கேட்போங்க. என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான், கவனமா கேளுங்க, காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா படைய திருடிருச்சான். திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான். அங்க நரி வந்துதான், காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற நல்லா பாடுவியேன்னு சொல்லிச்சான். பொய் சொல்லிச்சான். காக்கா ஏமாந்துருச்சான், நரி ஏமாத்திருச்சான். காலங்காலமா சொல்றோமா இல்லையா? நான் எங்க அம்மம்மாட்ட கேட்டேன் ஒரு கேள்வி. 8 வயசு எனக்கு அப்போ. ஏன் அம்மம்மா
திருநெல்வேலிக்காரி எங்க அம்மா, காயல்பட்டணம். ஏன் மாமா, காக்கா திருடிச்சு, அதுக்கிட்ட வடைய நரி திருடிச்சு, காக்காவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஓகே, காக்கா கிட்ட இருந்து திருடிச்ச நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என் அம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, ஏய் கேள்வி கேட்கப்படாது. ஏன் பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது? ஏன் அம்மா சொன்னாங்க பாருங்க. ஒரு 8 வயசுல பயந்து போனா, இன்னும் தெரியல. கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு. அச்சுறுத்துகின்ற உலகம். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண், புத்திசாலியான பெண். ஒருத்தர் வேலைக்கு ஏதோ ஒரு வந்து நின்னார். அக்கா கனிமழுக்கா நிற்கிறாங்க. யாருக்கு வேலைன்னா, என் மருமகனுக்கு. உன் பொண்ணுக்குன்னு வா, யோசிக்கலாம் போ. பெண் இருக்கா இல்லையா, பெண்ணை பலப்படுத்துவது, பெண்ணிற்கான அறிவை பலப்படுத்துவது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த சமூகத்தில் பெண் கல்வி கற்று இருக்கிறாளோ அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் காணும். வன்முறை இல்லாத சமூகமாக அது உருவாவதற்கு அந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும். கல்வி இல்லாத நிலம் களர் நிலம் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனார். அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார். கல்வி கற்பது ஏன், எதற்கு என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல். நான் இப்போ சுலபமா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியே என் விரல் பிடித்து, என் குரலின் விரல் பிடித்து அப்படியே என் கூட வாங்க. பர்வீன் சுல்தான் நான் பேசினேன்னா, இங்க ஒரு கேமரா இருக்கு, அதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிடுங்க. நான் ஒரு எழுத்தாளருடைய கதையை சொல்கிறேன். ஒரு சின்ன காட்சியை சொல்றேன். இதுல நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வயசுல சில முதல் முக்கியமா இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் பாராட்டுகள். நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து புத்தக கண்காட்சிகளில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஆவணமான ஒரு விஷயம். நான் எல்லோரையும் பார்ப்பதனால் தூத்துக்குடியில் இளைஞர்கள் நிறைய பேர் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறார்கள். சில வயதுகளில் சில விஷயங்கள் புரிந்துவிட வேண்டும் குழந்தைகளை. வயது கடந்த பிறகு தெரிந்து கொள்வதற்கு இல்லையா, அது வேலைக்காவது. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. மை இருக்கின்ற பொழுது எழுத தெரிந்து கொள்ளுங்கள், வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள். நான் இங்கே பெண்களையும் பார்க்கிறேன். பெண்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் அழகி தெரியுமா? சோப்பா இருக்கிற அழகி கிடையாது. இந்த தேசத்தில், வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் நாம் கருப்பாகத்தான் இருப்போம். உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம்முடைய சுதந்திரத்தின், ஆரோக்கியத்தின் அடையாளம். இது நம்முடைய தேசத்தினுடைய முகவரி. இது ஒரு கலகத்தினுடைய குரல். இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் தான் நம்முடைய அழுத்தமான முகவரி என்பதனை புரிந்து கொண்ட பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், அழகு என்பது எது தெரியுமா? முகம் அழகா இருக்குதுல்ல, அது இல்லை. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எழுதி போட்டேன், என் மூக்கு இப்படி இருக்கணும், என் கண்ணு இப்படி இருக்கணும்ன்ட்டு. அது இருக்குது, இயற்கை எனக்கு கொடுத்தது. ஆனால் அதில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது என் பிழை. ஆரோக்கியமாக இருங்கள். நீங்கள் சாதாரணமான பெண். எப்ப அழகு வருது தெரியுமா? எவன் எது பேசினாலும் புரியுதா? நீ தான் அழகி. புரியணுங்க. மற்றவங்க புரிகிற மாதிரி பேசுறோமா, பேரழகின் பேர் உங்களுக்கு. புரிகிற மாதிரி பேசலனால ஏன் புரிகிற மாதிரி பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்ச அழகி. திட்டம் போடுகிறது இந்த உலகம்.
அந்த திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல் குறித்து தெளிவான பார்வையுடன் இருங்க. தெளிவான பார்வையுடன் இருக்க வேண்டும் என்றால் தினசரி நாம் வாசிக்க வேண்டும். யாரோ ஒருவன் எடுத்த ஒரு விஷயத்தை வாசிப்பதல்ல, நான் வாசிப்பது, என் புத்தியில் நான் நின்று வாசிப்பது. அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சான்றோர்களை கேட்டு தெரிந்து கொள்வது. இந்த முயற்சியில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன். நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுதான் வாசிக்கணும், இது வாசிக்க கூடாதுங்கிற எல்லை கிடையாது. அந்த எல்லைகளை கடந்தவள் நான். என்னுடைய தகப்பனார் வாரந்தோறும் என் தாய்க்கு கொடுக்கிற கரிசோருக்கான பணத்தை ஒரு வாரம் தராமல் என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் திருமந்திரம். எங்க அப்பாக்கு அது என்னன்னே தெரியாது. 50 ரூபாய் இந்தா பெரிய புக்குன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். இன்றும் வைத்திருக்கிறேன். திருமந்திரம். பைபிளை நான் வாசிக்கிறேன், தேவார திருவாசகங்களை வாசிக்கிறேன், திருக்குறளை வாசிக்கிறேன், சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன், காப்பியங்களை வாசிக்கிறேன். வாசித்து தெளிந்ததற்கு பிறகுதான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவு எனக்கு ஏற்படுகிறது. இது சரி சரி. நான் உங்க எல்லாரும் கேட்கிறேன், இந்த பெண்களுக்கு கேட்கிறேன், ஒரு புத்தகம் கீழே கிடக்குதுப்பா, உங்க காலில் பற்றுச்சு, என்ன பண்ணுவீங்க? தொட்டு கும்பிடுவீங்களா? படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில புத்தகத்தை காலில் போட்டு மிதிச்சு கிழிச்சு நெருப்பில் போடலான்ற புக்கெல்லாம் இருக்குது. படித்தாதான் தெரியுது. நான் இப்படி சொல்கிறேனே, கோச்சிக்காதீங்க யாரும். இப்போ அரபியில் இல்லை சமஸ்கிருதத்தில் ரெண்டுத்துலேயும் வந்திருக்கிறது என்ன? வேத நூல்களும் சாமி நூல் தானே. அந்த 2 மொழியிலையும் நமக்கு தெரியும். மற்ற நூல்கள் வந்திருக்கலாம், நமக்கு தெரிஞ்சது தானே. உபனிஷதங்கள், வேதங்கள், குரான், இப்படி தானே. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கெட்ட வார்த்தை சமஸ்கிருதத்தில் எழுதுறேன், ஒரு கெட்ட வார்த்தையை அரபியில் எழுதுறேன், கீழே போட்டேன், உங்கள் கால் பற்றுச்சு, என்ன பண்ணுவீங்கோ? தெரியாதே என்னன்னு, ஐயோ அப்படின்னு எடுத்து கண்ணில் ஒத்துக்குவேன். அதனால தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படித்தால் தெரிந்து போகிறது எது பின்பற்ற வேண்டியது, எது பின்பற்ற கூடாதது என்பது படித்தால் தானே இங்க தெரியுது. ஆன் பண்ணுங்க கேமராவை. விஷயம் முக்கியம். பேரறிஞர் அண்ணா சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் உஷாரா இருங்க, புத்திசாலியா இருங்க. சரியா? அதனால அங்கேயே சுத்திட்டு இருக்கப்படாது. நம்ம வீட்டுக்கும் பதியம் போடணும், நம்ம வீட்டுக்கும் தோட்டம் வைக்கணும். அடுத்தவங்களுடைய மல்லிகைப்பூவை மட்டும் மோந்துட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் காலம் மறையேறி போச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சு. சரியா? நமக்கு என்ற அடையாளத்தை நாம் தேடிக்கொள்வோம். இவர்கள் உதவி செய்வார்கள், செய்கிறார்கள். இந்த ஓராண்டு காலமாக பார்க்கிறோம். நான் கட்சி சார்ந்து பேசுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட எனக்கு கிடையாது. ஆனால் இந்த ரத்தம் சுண்டுகின்ற அளவிற்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் பேசுவேன். ஏனென்றால் அதுதான் தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு. பிடித்து கொள்ளுங்கள். கல்வியால் சொல்லுகிறேன், தமிழகத்தினுடைய பாதுகாப்பிற்காக சொல்லுகிறேன், பெண்களுடைய விடுதலைக்காக சொல்லுகிறேன், மாணவர்களுடைய எழுச்சிக்காக சொல்லுகிறேன், நம் அடையாளத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், யாரும் நம் மண்ணையும் நம்மையும் சுரண்டிவிடல் ஆகாது என்பதற்காக சொல்லுகிறேன். சில விஷயங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள புத்திசாலித்தனம். காட்சி ஒண்ணு, பறந்து விரிந்த ஒரு அவை. அவைனா அது ஒரு போர்க்களம். போர்க்களத்துல தூரமா ஒரு லைட் மங்குது. ஒரு 6-7 மணி இருக்கும். அங்க ஒரு அம்பு படுக்கை. அந்த அம்பு படுக்கையில் ஒரு கிழவர் படுத்திருக்கிறார். அவர் பெயர் ஹை தெரியுது? கண்ணகியினுடைய அப்பா பேர் என்ன? ஹை. இப்பவும் சொல்லிட்டேன், சூப்பருங்க. தூத்துக்குடியிலலாம் நின்று பேசிட்டு இருக்கிறோம். படுத்துட்டு இருக்கிறார். ரத்தம் சுண்டி உடல் தோய்ந்து காய்ந்து கிடக்கிற முதிய உடல். கண் மூடி இருக்கிறார். சூரியன் மறைகிறது. ஒரு பெண் வரா. இதை ஜெயமோகன் என்கின்ற எழுத்தாளன் வடக்கு முகம் என்கின்ற நூலில் எழுதியிருக்கும் ஒரு காட்சி.
எனக்கு எழுத்தாளர், புத்தகம் எல்லாவற்றையும் கடந்து அந்த நூலில் அந்த காட்சி சொல்லுகின்ற ஒரு விஷயம் இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கடக்கிறார், ஒரு பெண் வரா, ஒரு ஊதுபத்தியில புகை போற மாதிரி எவ்வளவு பேரழகா அப்படியே நெளிஞ்சு நிக்கிறா. யார் நீ? வணக்கம் பீஷ்மா. யார் நீ? நான் மரணங்களின் தேவதை. எதற்காக வந்தாய்? வா போலாம். வரமாட்டேன். அவன் இச்சா மரணதாரி, நினைச்சாதான் அவனுக்கு சாவு. அவன் நினைக்கல, வரமாட்டேங்கிறான். நீ போ. இல்லை பீஷ்மா, கடைசி துளி ரத்தமும் கீழே படிச்சு வலியின் உச்சத்தில் இருக்கிறாய். இதற்கு மேல் இருந்து என்ன செய்ய போகிறாய்? வா போகலாம். வர முடியாது, வேலை இருக்கிறது, போ. அழைத்தால் வா, வந்துராத, போயிரு. வரமாட்டாயா? நான் அழைத்தால் வா, இல்லை என்றால் சபிப்பேன், போ என்றார். போயிட்டா. 2 நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் சலசலன்னு சத்தம். கண்ணை திறந்து பார்த்தா ஒயிட் சாரி ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. அவளே தான். நான் தான் போக சொன்னேன்ல, எங்க வந்த அப்படின்றார் பீஷ்மர். அவ சொல்றா, நான் இப்பொழுது தானே வந்தேன், இனிமேல் தான் கதை ஆரம்பம், கவனம் கவனம். ஏன் தெரியுமா? நம்ம என்ன செய்யறோம்னா, முக்கியமான விஷயம் வந்துகிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது கீழே குனிஞ்சு ஏதாவது எடுப்போம், அது போயிடும். மறுபடியும் அதை நம்மளை கடந்து வரதுக்கு 40 வருஷம். ஸ்டே அலர்ட், ஸ்டே அலர்ட். விழிப்புணர்வோடு இருங்கள். இந்த வினாடியில் நம்ம எது கடந்து விடக்கூடாதோ அது கடந்து விடக்கூடாது. நீ யார்? நான் தான் உன்னை இப்பொழுது வர வேண்டாம் என்று சொன்னேன். ஏன்? நான் இப்பொழுதுதானே பீஷ்மா வந்தேன். நீ யார்? அவள் சொல்லுகின்ற பதில் ரொம்ப நுட்பமானது. நான் அம்புகளின் தேவதை. அம்புகளின் தேவதையா? ஏன் வந்தாய்? நீ இன்னும் சில நேரங்களில் மரணம் அடைந்து விடுவாய், எனக்கு தெரியும். உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். சரி, நான் ஏன் நன்றி சொல்ல வந்தேன் என்று நீ என்னை கேட்கவில்லையே. ஏன்? நீ சுத்த வீரன். உன் அம்புகள் குறி தப்பியதில்லை. அம்புகள் போய் பகைவனுடைய நெஞ்சை பிளக்கின்ற பொழுது வருகின்ற முதல் துளி ரத்தம் எனக்கு பலன். நான் நிரம்ப பலனடைந்திருக்கிறேன். அதனால் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். உன் நன்றியை ஏற்றுக்கொண்டேன், போ. கிளுக்குன்னு சிரிக்கிறா. இதுதான் நமக்கு இன்னைக்கு செய்தி. இதுதான், கிளுக்குன்னு சிரிக்கிறா. என்ன? ஏய் பீஷ்மா, என்ன? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, மீண்டும் ஒரு சிரிப்பு. ஏய் பீஷ்மனே, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும். அவன் அப்போதான் அலர்ட் ஆகிறார் பீஷ்மர். ஏய், யார் நீ? நில். நீ அம்புகளின் தேவதை கிடையாது. அம்புகளின் தேவதை என்றால் என்னை தெரிந்திருக்க வேண்டும், என் அம்புகளை தெரிந்திருக்க வேண்டும், என் பகைவர்களை தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு எப்படி அடி என் நண்பர்களை தெரியும்? சிரித்துக் கொண்டே அவள் சொன்னாள். எத்தனை பேருக்கு புரிகிறது தெரியவில்லை. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலோ, அதற்கு புரிந்து போகும். அவள் சொன்னாள், நண்பர்களுக்கு என்று தனியாக எடுத்து வைக்கப்படாத அம்புகள் இல்லாத அம்பரா துணி இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? எல்லாருடைய அம்பு தூணிகளிலும் நண்பர்களுக்காகவும் தனியாக அம்பு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் தோழமைகளே, இளைஞர்களே, இந்த சமூகத்திலே களமாடுங்கள் நீங்கள். ஏனென்றால் இப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த சிக்கலிலும் சதியிலும் சூழ்ச்சியிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை பெற வேண்டும். ஒன்றை படிக்கின்ற பொழுது புரிகிறதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், புரியுதான் பாருங்க. தமிழ் தான். இங்க எத்தனை பேருக்கு தமிழ் புரியும்? எல்லாருக்கும் தமிழ் புரியும். புத்தகம் எத்தனை பேருக்கு புரியும்? வாசித்தால் எத்தனை பேருக்கு புரியும்? எனக்கு தெரிஞ்சு சில நேரங்களில் நான் வாசிக்கும் பொழுது முதல் வாசிப்பெல்லாம் எனக்கு புரியாது. நான் PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் வாங்கியிருக்கிறேன். 23 வருஷம் பேராசிரியராக இருக்கிறேன். படிக்கிறதா எனக்கு வேலை, படிக்கிறதா எனக்கு தொழில். இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது முதல் பாடத்தை வாசித்துக் கொண்டே போய் உடனே புரிஞ்சிடாதுங்க. சில நூல்களை திரும்ப 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 நீங்கள் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதிட்டாரு தாத்தா, திருக்குறள் புரிஞ்சிருச்சா?
எத்தனை முறை வாசிச்சாலும் புது புது அர்த்தங்கள் வருத. நேத்து தாங்க படிச்சேன் ஒரு குறள், திகில்னு ஆச்சுங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா ஐயா? கேட்டினும் உண்டொரு உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கெட்டதுலயே நல்லது இருக்கான். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கூட இருக்கிறவனை பத்தி தெரிஞ்சுக்கிற ஸ்கேலாம் அந்த கெட்டது. இப்படிங்கிறாங்க வள்ளுவன். என்னை சிந்திக்க வைக்கிறான். என்னை அடுத்த கட்டத்திற்கு நான் வழுவாத படிக்க என்னை அழைத்து செல்கிறான். ஏன் வாசிக்க வேண்டும்? நான் இதை சொல்றேன். ஒரு நம்மள மாதிரி ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் மனைவியை அடிப்பானாங்க, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி அடிப்பானா. போகும்போது ஒரு 2 அடி அடிக்கலைன்னா அவனுக்கு ஆறாது, அது உரிமை. போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் சொல்லுங்க, பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் காதை கொஞ்சம் மூடிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் சொன்னா என்னங்க சொல்லுவாங்க? புருஷன் தானே அடித்தான், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனும் சேர்ந்து அடித்தா வந்து சொல்லு. அங்க அடி வாங்கிறது ரொம்ப கஷ்டங்க, வலிக்கோங்க. லிடியா காட்சா சொல்லுகிறாள், வன்முறை தீங்கானது, அது என்னை துன்புறுத்துகிறது, அது என்னை அழ வைக்கிறதும்பாங்க அவ. எத்தனை பேருக்கு இங்க புரியுது? ஏன் படிக்கணும்னு சொல்றேன். இப்போ அந்த பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பார்ல, அவர் எப்பவுமே நைட் ஷோ பார்ப்பாரு, படம். அவர் நைட் ஷோக்கு போயிருக்கிறாரு. போகும்போது சைக்கிள், அப்போ பழைய கதை இது, அப்போ டைலமா இருக்குல்ல, அது இல்லை. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. சைக்கிளை ஒடிச்சு ஆளை வச்சு அடிச்சிருக்குது. எங்க இருந்தா வந்த? அவன் குடிச்சிட்டு சினிமா டிக்கெட்டை தொலைச்சிட்டான். எங்கடா போன? திருட போனியான்னு அடிச்சிருக்குது. 4:30 மணிக்கு இல்லை, இவன் ஒத்துக்கிட்டு வரமாட்டான்றதுனால விட்டுருச்சு. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா ஓன்னு அழுது வெந்நீர் வச்சு உடம்புக்கு ஊற்றி அந்த பத்தெல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சு படுக்க வச்சிருச்சு. அடுத்த நாள்ல இருந்து அந்த ஆளு பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுட்டான். ஏன்னா காரணமே இல்லாம அடி வாங்குறதுன்னா அது எப்படி வலிக்கும்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை இத படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்ல மாட்டிக்காமலேயே பொண்டாட்டி அடிக்கிறது விடுவானா இல்லையா? அதுக்கு தான் படிக்கணும். சில அனுபவங்கள் என்பது நாம பெறுவது என்பது இல்லை. எழுத்தாளர்களுடைய அனுபவங்களுக்குள் சென்று நாம் அப்படி ஒரு பக்கமாக சேர்ந்து வருகின்ற பொழுது, நெல்சன் மண்டேலான்னு ஒரு சின்ன புக்கு படிச்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ என்னங்க அது? என்ன வாழ்க்கை அது? அவருடைய வாழ்க்கை பற்றி அந்த சின்ன புத்தகம் எத்தனையோ ஆண்டுகால வரலாறை நமக்கு சொல்லுகிறது. இப்ப சமீபத்தில் ஏன் படிக்க வேண்டும்னு சொல்ல வேற ப்ராஜெக்டா வேற கொடுத்துட்டாங்களா, சில விஷயங்களை படிக்க வேண்டியதா போச்சு. படிச்சுட்டு வந்தா தானே சொல்ல முடியும். ஒரு சாதாரணமா ஒரு குறிப்பு ஒன்று பார்த்தேன் ஒரு புக்ல. நம்பி கெடுவதுன்னு ஒரு வகைங்க, நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு வகைங்க. 2 வகை என்னன்னு சொல்லவா? கோழி இருக்குல்ல, கோழி, அதை வெட்டி குழம்பு வைக்கிறோமா இல்லையா? ஆனா அது நம்ம காலையே சுத்துதா இல்லையா? இது நம்பி கெடுவது. நம்பிக்கை இல்லாம வாழறது தெரியுமா? காக்கா. ஒரு நாளாவது அதை நம்ம பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், தொடுவோம், கிட்ட போகும்போதெல்லாம் நம்மளை பிடிக்க வர மாதிரியே பயந்து ஓடும் தெரியுமா? இது சொல்லியிருந்ததுங்க அந்த செய்தி. ஆமா இல்ல, நம்பிக்கெடுவது ஒன்று, நம்பிக்கையே இல்லாமல் வாழ்வது ஒன்று. கல்வி இருக்குல்ல, கல்வி ஏன் படி படி படின்னு சொல்றோம் தெரியுமா? பாரதியார் சொன்னார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு அப்புறம் அதெல்லாம் இல்லை. பாரதிதாசன் சொல்லிட்டு போயிட்டார், காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி. மத்தியானம்லாம் தூங்காத, சாயந்தரம்லாம் விளையாட போவார். ஏன்னா அந்த டைம்ல ஒருத்தன் படிச்சுட்டு என்னமோ ஒன்று ஆயிட்டு போயிட்டு இருக்கிறான். படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி நூலை படி. தந்தை பெரியார் படிச்சாருங்க, அண்ணல் அம்பேத்கர் படிச்சார். நான் யாரை பார்த்தாலும் நான் கேட்கின்ற ஒரே கேள்வி என்ன தெரியும்? படித்தீர்களா? இந்த வாட்டி எந்த புக்கு படிச்சீங்க? என்னுடைய பை ரொம்ப வெயிட்டா இருக்கும், ஏன்னா ஏதாவது ஒரு புத்தகம் அதில் இருக்கும். ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா புள்ள என்னுடைய கையை பிடிச்சிப்பால, அல்லது புள்ள அம்மாவுடைய கையை பிடிச்சிக்கல, அப்படி நான் புத்தகத்தை கையில் பிடித்துக்கொண்டே போகிறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த புத்தகங்கள் சொல்லித் தருகின்றன.
எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதனை அந்த புத்தகம் எனக்கு சொல்லி தருகிறது. நான் சிகரங்கள் நமக்காக ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு விஷயம், 4 பேர் மௌன விரதம் இருந்திருக்கான். 4 பேர் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்காந்துட்டான். 5 நிமிஷம் இருக்குங்க. அது ஒருத்தன் சொன்னா, அப்பாடா 5 நிமிஷம் இருக்குடான்னு. பக்கத்தில் இருந்தவன் சொன்னானா, 5 நிமிஷம் தானேடா இருந்துச்சு, ஏன்டா பேசுனேன்னு நானா. 3வது ஆள் இருக்கான்ல, டேய் அவன் தான் பேசினான், நீ ஏன்டா பேசுனேன்னு நானா. அவன் இந்த 4வது இருந்தான்ல, அப்பாடா நான் தான்டா பேசல நானா. கூடி கெடுறதுங்க இது, கூடி கெடுறது. நான் காலேஜில் வேலை செய்கிறேன்ல, என்கிட்ட சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு பொய் சொல்லவே தெரியாது. தெரியும். இந்த 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை கெட்டு போகுது. 4 பேருக்கு லீடரே அதுதான். எனக்கு தெரியுங்க. அது பல நேரங்களில் நாம் பக்கத்தில் இருக்கின்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள போறோம். முதல்ல ஒரு விஷயம் இருந்தது, நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். சொன்னாங்களா இல்லையா? நாம் என்ன புத்தகத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு? அந்த புத்தகத்தை இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? எந்த நூலை படிக்கிறோம்? நாம் புத்தகங்கள் வாங்கினாலும் பரிசளிப்பதற்காக வாங்குகிறோம், இல்லை என்றால் பிள்ளைகள் தலையில் திணிப்பதற்காக வாங்குகிறோம். நான் இங்க எத்தனை 4வது நாளோ 3வது நாளோ தான் இது. நான் ஒரு டெக்னிக் சொல்றேன் எப்படி புக்கு வாங்கணும்ட்டு. ஒரு குட்டி லைப்ரரி வச்சிருக்கேன் என் வீட்டில். புக்கு எப்படி வாங்கணும்னா, ஃபர்ஸ்ட் டே பரபரப்பாக வாங்கிடப்படாது. ஒரு ரவுண்ட்ஸ் போகணும். அந்த ப்ராஸ்பெக்டஸ் இருக்குல்ல, அதை வாங்கிக்கணும். அந்த புத்தகங்களை எந்த புத்தகம் நல்ல புத்தகம் என்பதனை சான்றோர்களிடத்தில், ஆசிரியர்களிடத்தில், படித்தவர்களிடத்தில் கேட்டு டிக் பண்ணிக்கணும். அதற்கான விஷயங்கள் கூகுளில் இருக்கா, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களை பாருங்க, நம்மளை விட நல்ல புத்திசாலிகள் அவங்க தேடி கொடுப்பாங்க. 2 நாள் 3 நாள் மறுபடியும் வாங்க, புதிய வரவு என்ன இருக்குன்னு பாருங்க. பேசிக்கா சில விஷயங்கள், சில நூல்கள் நம் வீடுகளில் இருக்க வேண்டும். அந்த நூல்களை கண்டிப்பா வீட்டில் வச்சிட்டுருங்க. நான் துணிச்சலா சொல்றேங்க, குர்ஆன் இல்லாத முஸ்லிம் வீடுகள் கிடையாது. பைபிள் இல்லாத கிறிஸ்துவ வீடுகள் கிடையாது. ஏதோ கந்த சஷ்டி கவசமாவது இருக்கோங்க இந்துக்கள் வீட்டில். ஆனால் திருக்குறள் இல்லாத தமிழர்கள் வீடு உண்டு. திருக்குறள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நூல். புரியலனா பரவாயில்லைங்க, படிங்களேன். 4 வாட்டி படிச்சா புரிஞ்சிடும். செய்ய அல்லது செய்ய கெடும். எது செய்ய வேண்டுமோ அதை செய்யாவிட்டாலும் கெடும் என்கிறதுங்க குறள். சும்மா போகின்ற பொழுது, போய்கொண்டே இருக்கின்ற பொழுது சில வாசிப்புகள், சில தெரிப்புகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடும்.